மாவட்டம் காரிமங்கலம் அருகே மாட்லாம்பட்டியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் சமத்துவ பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடினர். முன்னதாக கல்லூரி மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பொங்கல் வைக்கும் போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய போட்டிகளான கோலப்போட்டி, கயிறு இழுத்தல், பானை உடைத்தல் போன்ற பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர் சக்தி கைலாசம் கலந்து கொண்டு கரும்பு, மஞ்சள், பூ உள்ளிட்ட பொங்கல் படைகள் வைத்து பூஜை செய்து கல்லூரி மாணவிகளுக்கு பொங்கல் பிரசாதம் வழங்கினார். மேலும் இதில் கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். என் பேர் ஷாலினி. நான் சக்தி கைலாஷ் உமன்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இது எங்களுக்கு ஃபைனல் இயர். அவங்க பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் காலேஜில் இயருக்கு இயர். அப்புறம் அவங்களே எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பொங்கல் எல்லாம் செய்ய வச்சு ஹாப்பியாக இருப்போம் நாங்கள்லாம் இந்த டேஸில். இவங்க இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுல் டே. அதுக்கப்புறம் எங்களுக்கு இது லாஸ்ட் இயரு மோஸ்ட் மெமரபிள் டே. இது எங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். உங்கள் பேர்? ஷாலினி. எந்த ஊர்? கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சி அலுவலகம் முன்பு பாஜக சார்பில் உரிய அனுமதி பெற்று நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அதே அலுவலகத்தில் திமுக தலைமையிலான நகராட்சி நிர்வாகம் பொங்கல் விழா கொண்டாடும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. அலுவலகம் உள்ளே பொங்கல் விழாவின் போது ஒலிபெருக்கியின் சத்தம் அதிகமாக இருந்ததால் வெளியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் இதனால் ஆத்திரமடைந்து உள்ளே சென்று கேட்க முயன்ற பாஜகவினரை திமுக கவுன்சிலர் மற்றும் திமுக துணைத் தலைவர் பழனி ஆகியோர் வெளியே செல்லுங்கள் என்று கூறியதாக தெரிகிறது. இதைக் கண்டு அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக உள்ளே சென்று இருவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமரசம் செய்தனர். இரு கட்சியினர் திடீர் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதால் சற்று நேரம் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு கிராம ஊராட்சி களப்பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் கலந்து கொண்டு தமிழ்நாடு கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும், ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு ஆடை, கையுறை, மாஸ்க் போன்றவைகளை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் ஒரு நாளைக்கு 22,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு 7,000 லிட்டர் மணப்பாறை நகர பகுதிகளில் சில்லறையில் விற்கப்படுகிறது. இந்நிலையில் கொள்முதல் விலை ஒரு லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 36.50 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சில்லறையில் 45 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த ஒரு லிட்டர் பால் தற்போது எவ்வித அறிவிப்புமின்றி 50 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகுந்த வேதனைக்கு ஆளாகியுள்ள நிலையில் பால் விலை உயர்வு குறித்தும் இதுவரை உள்ள வரவு செலவு விவரங்கள் குறித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விளம்பர பதாகை வைக்கப்பட்டுள்ளது. அதில் பால் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் இல்லையென்றால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த விளம்பர பதாகை அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தமிழகத்தின் மையப்பகுதியாக அமைந்துள்ளது. இதனால் சென்னையில் இருந்து திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து செல்லும் அனைத்து வாகனங்களும் உளுந்தூர்பேட்டையை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த நிலையில் சென்னையிலிருந்து சொந்த ஊரில் பொங்கல் விழாவை கொண்டாட பொதுமக்கள் படையெடுத்துள்ளனர். இதனால் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மேலும் விருத்தாசலம், திட்டக்குடி, திருச்சி, சேலம் செல்லும் பேருந்துகளில் பயணிகள் முந்தி அடித்துக் கொண்டு ஏறும் நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்தை சீரமைக்கவும் போக்குவரத்து போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்ட நில முகவர் மற்றும் தரகர் சங்கத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். இச்சங்கத்தின் உறுப்பினர்களாக உள்ள அப்பாசாமி மற்றும் குணசேகர் ஆகிய இருவரும் இணைந்து நசியனூர் சாலையில் உள்ள ஐயர் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை
ஈரோடு மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையின் உரிமையாளரான முருகன் மற்றும் குப்புசாமி என்ற இருவருக்கும் 12 கோடி ரூபாய்க்கு வாங்கி தருவதாக கூறி அதற்கு கமிஷனாக 24 லட்சம் ரூபாய் தருவதற்கு வாய்மொழி உத்தரவாதம் கொடுத்துள்ளனர். இருப்பினும் தரகர்களை ஏமாற்றும் வகையில் 2023ஆம் ஆண்டு 12 கோடி ரூபாய்க்கு நிலத்தை கிரயம் செய்து முடித்துள்ளனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது 5 லட்சம் ரூபாய் தருவதாக உத்தரவாதம் அளித்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக எங்களுக்கு வரவேண்டிய 24 லட்சம் ரூபாய் தொகையை தராமல் ஏமாற்றி வருகின்றனர். எனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய முறையில் விசாரித்து பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என நில முகவர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் செல்வமணி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் காவல் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி ஜிபி விளையாட்டு மைதானத்தில் தமிழர் திருநாள் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் மாணவர்கள் பாரம்பரிய உடையில் வந்து சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து படையலிட்டனர். தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள் அலங்காரம் செய்யப்பட்ட மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டியில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். விழாவிற்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி நிர்வாக அறங்காவலர் அன்பழகன் தலைமை தாங்கினார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மாட்லாம்பட்டியில் உள்ள சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடினர். மேலும் தமிழர்களின் பாரம்பரிய போட்டிகளான பாட்டுப் போட்டி, நடனப் போட்டி, கோலப் போட்டி, கயிறு இழுத்தல், பானை உடைத்தல், மியூசிக்கல் சேர் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கல்லூரி தாளாளர் சக்தி கைலாசம் கலந்து கொண்டு கரும்பு, மஞ்சள், பூ உள்ளிட்ட பொங்கல் படையல் வைத்து பூஜை செய்து கல்லூரி மாணவிகளுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மேமாத்தூர் கிராமத்தில் சங்க தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 30,000 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கடும் சேதம் அடைந்துள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய கணக்கெடுப்பு செய்து தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும், பயிர் காப்பீடு திட்டத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் என பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மேமாத்தூர் மற்றும் நரசிங்கநத்தம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களை டெல்டா பாசன விவசாயிகள் சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்தை திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் இயக்கியுள்ளார். இந்நிலையில் திடீரென ஓட்டுநர் செந்தில்குமாருக்கு வாயில் நுரை வெளியேறியபடியே வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் சாதுரியமாக பேருந்தை நிறுத்தி முதலுதவி சிகிச்சை அளித்து சங்கராபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்நிலைகளின் கரையோரம் வீடுகளின்றி குடிசை வீட்டில் வசித்து வந்த பழங்குடியின மக்களுக்காக பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடியிருப்புகள் கட்டப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஊராட்சி பொதுமக்களுடன் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். மேலும் விப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி அருள்நாதன் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமார் புதிதாக குடியேறியுள்ள 58 பழங்குடியின மக்களுக்கு வீடு வீடாக சென்று புத்தாடை வழங்கி அவர்களுடன் இணைந்து பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படையலிட்டு கொண்டாடினர். மேலும் பழங்குடியின மக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கயிறு இழுக்கும் போட்டி, தனித்திறமை உள்ளிட்டவை நடைபெற்றது. மேலும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டு கோலாகலமாக கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த இருளிப்பட்டில் மீன் வலைகளுக்கு இழை தயாரிக்கும் தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்களது உரிமைகளுக்காக அண்மையில் CITU தொழிற்சங்கத்தின் கிளையை தங்களது தொழிற்சாலையில் தொடங்கியுள்ளனர். இதனால் நிர்வாகம் தரப்பில் 2 பேரை வேறு மாவட்டங்களில் உள்ள கிளைகளுக்கு பணியிட மாற்றம் செய்துள்ளது.
மேலும் பல்வேறு வகைகளில் தொழிற்சங்கத்தை தொடங்கிய நிர்வாகிகளுக்கு நெருக்கடி தந்துள்ளனர். இதனை கண்டிக்கும் விதமாக தொழிற்சாலை வாயில் முன்பாக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சாதி மதங்களை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சமத்துவ பொங்கல் வைத்து இறைவனை வழிபட்டனர். மங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வட்டார மருத்துவ அலுவலர் ராஜா தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சித்த மருத்துவர், மருத்துவர்கள், மருந்து ஆளுநர், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து கும்மி அடித்து இறைவனை வழிபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.